ஏம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி தான் ஆகுது. ஆனால் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு அருப்புக்கோட்டைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 5:30 கிளம்புனா தான் தென்காசியில் 7 மணி ட்ரெயினை பிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நைட் டியூட்டி போகிறாங்களா, எப்போ பார்த்தாலும் காலைல 10 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ 10 மணிக்கு வர முடியாதுல்ல. அதனால் சீக்கிரமாக போய் நான் ஒருத்தரை மாற்றி விட்டேன்னா அவிய காலையில் சீக்கிரம் மாற்றுவாங்க, நான் சீக்கிரம் வந்துடலாம் 5:30க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவிய வந்து பிளான் போட்டிருக்கா போலிருக்கு, எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து நான் பாட்டுக்கு ரிலாக்ஸாக எப்போ சாப்பிட்டு போகலான்னு சுட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து சொல்லுதாவ நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் நான் இப்படி அர்ஜென்ட்டாக சுடுதேன் பார்த்துக்கிடுங்க தோசை. மற்ற நேரம்லாம் தோசை நல்லா வட்டமாக அழகாக பூ மாதிரிக்கு வரும். இன்றைக்கி ஸ்பீடாக சுடுதேன்னா அது என்ன பண்ணுது, நெளியுது, வளையுது, குலையுது, என்னெல்லாமோ பண்ணுது. அது நம்ம கட்டத்தில் அப்படி தானே எழுதியிருக்கோம். நமக்கு மெதுவாக செய்யும்போது ஒரு வேலை நல்லாவும், ஸ்பீடாக செய்யும்போது ஒரு வேலை ஒரு மணிக்கு போது தானே வரும். அப்படி தானே இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி தோசை நிலைமையாக ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடுப்படிக்கே வரமாட்டாவ, கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவாள் அடுப்பில் பார்க்கறதுல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேட்டாகி போச்சா, கிளம்பி வந்தாச்சா, அதனால் நானே கொஞ்சம் வச்சுக்கிடுதேன்னு சொல்லிட்டு நான் சுட டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கிட்டாவ. பாவக்காய் கூட்டையும் நான் போய் சும்மா சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டாவே. ஏன்னா சுகருக்கு நல்லதில்ல, சுகர் இருக்குது, அதனால் சும்மா நான் சாப்பிட்டுக்கிட்டேன்னு பாவக்காய் கூட்டையும் எடுத்து வச்சுட்டாவ. அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை எப்படினாலும் அவிய சாம்பார் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கொண்டு போகிறேன்னாவளா, அப்போ நான் நல்லதாக போச்சு. தோசை பிஞ்சாலும் சைஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எப்படியும் ஊறி போய் இருக்கும். அப்படியே தான் தூக்கி சாப்பிடுவா. அதனால் தோசை பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே சுட்டு வச்சுட்டேன் பார்த்துக்கிடுங்க. இதில் வேறு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பாவக்காய் கூட்டும், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சோறு இருக்குது. அதை விட சொர்க்கம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்புல எனக்கும் பிள்ளைகளுக்கும் அப்படி பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. அதனால் நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு சோறு வச்சு சாப்பிடுதேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவைய வச்சுட்டு போனப்போ கொஞ்சோண்டு வெண்டைக்காய் இது பாவக்காய் கூட்டு கிடக்க, அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிடுவேன் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன நிலைமை ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலை. நாளைக்கு ஒரு பிளான் போட்டிருக்கோம். நாங்கள் இங்கேருந்து ட்ரெயினில் போகிறது, அப்புறம் வாரது, அப்புறம் இன்னொரு கல்யாண வீட்டு இருக்குது, அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே மதிப்பாக ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து சரியாக வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா டைம் செட் ஆகணும்ல. பற்றியெல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாக்க முன்ன பின்ன ஆகத்தான் செய்யணும். ஆனால் ட்ரெயின் வந்து டைமுக்கு தான் இருக்குது. ஒரு மத்தியாலம், அப்புறம் காலையில், அப்புறம் நைட்டுக்கு தான் இருக்குது. அப்புறம் எப்படி வரதுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் போட்ட பிளான் சரியாக வருமானு தெரியல. அது நாளைக்கு நான் வருவேன்ல, அப்போ வந்து சொல்லுதேன்னா இப்படி சரியாக வந்துச்சா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுங்காப்பி எப்போ வீட்டில் இருக்கும்போது சூடு பண்ணி கொடுப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி கொடுத்தாலும் அவள் 8 மணிக்கு தான் குடிப்பாள். அப்போ ஆறி குளிர்ந்து தானே போவோம். அதனால் நீங்கள் ஆறின காப்பியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீயும் சூடு பண்ணி அவைய கையில் கொடுத்துட்டேன். நீங்கள் எப்படியாச்சும் போய் குடிச்சிக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. இந்த வீட்டிலையே தோசை சுட்டு வச்சாக்க அது ஆறி குளிர்ந்து அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றி குழச்சி தான் அடிப்பாவை. நம்மளே இந்த பிச்சி அந்த தொட்டு சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவிய அப்படி பழகியிருக்கவன, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தான் இன்றைக்கி பொழுது போச்சு. இவ்வளோ தான் சாப்பாடு, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நாளைக்கு பேசுதேன்.